ஹலோ காய்ஸ், 2 நாள் ஹாலிடேயும் வீக்கெண்டும் முடிஞ்சுது. லண்டன் நின்ற நேரம் வீடியோ எடுக்கவே எனக்கு நேரம் கிடைக்கல. அதால் லண்டன்லேருந்து வலிக்கிற நாளாவது வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை தொடர் சீரீஸில் எபிசோட் 5. இந்த லீவுக்காக கொண்ட உடுப்பு எல்லாத்தையுமே மடித்து வைக்க தொடங்கிட்டேன். மார்னிங்கே மடித்து வச்சுட்டா அப்போ இந்த வலிக்கிடைக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதால் மார்னிங்கே மடித்து வைக்க தொடங்கிட்டேன். A few moments later. அப்படியே பெட் டைம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம லஞ்சை மட்டும் சாப்பிட்டுட்டு வலிக்கிறதான் பிளான். அதால் மார்னிங்க்கு ஒரு சுட சுட நல்ல ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு ப்ரெக்ஸோடையும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு லஞ்ச் டைம் வேறு மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். லஞ்சுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டான சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே பாயசத்தையும் குடிச்சிட்டு டார்லிங்டனுக்கு வலிக்கிட இறங்கிட்டேன். போகிற வழியில் பெட்ரோலையும் அடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸுக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் சும்மா வாங்கிட்டு வலிக்கிட்டேன். மெப்பை பார்க்க 5 மணி தேர்தலை விட கொஞ்சம் குறைவாக தான் எடுக்குமென்று காட்டினது. போகிற வழியில் கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டி வாங்கின ஸ்நாக்கையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ட்ரிங்கையும் குடிச்சிட்டு திருப்பியும் வலிக்கிட்டேன். போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சி போனதால் பொழுது பொழுது போச்சுது. வீட்டை வந்த பிறகு அங்கே லண்டன்லேருந்து கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே 2 லஞ்ச் பாக்ஸுக்காக போட்டு வச்சேன். அதை தான் நாளைக்கு ஒர்க்குக்கு கொண்டு போகணும். வீட்டை வந்த பிறகு எப்போயுமே மெசேஜ் பண்ணுறேன் நான் வந்துட்டேன்ண்டு. ஸோ அதையும் மெசேஜ் போட்டு விட்டுட்டு கிச்சனும் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வந்த உடுப்பு எல்லாத்தையுமே துவைக்க வேண்டிய இடத்துல போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டுக்கு டின்னருக்கு இடியப்பம் கொண்டு வந்தான். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு விட்டமின் சாப்பிட்றான். ஸோ அதையும் எடுத்துட்டு அது இப்போ இந்த வீடியோவும் எடிட் பண்ணேன். செம டயர்ட். ஸோ இனி படுத்து தூங்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன். பாய்.